துன்பங்கள் தொலையட்டும் என்றோடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, விண்ணக தேவன் மன்னக மக்களை விண்ணக மக்களுக்காக இன்று மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஏறி சென்ற நாள். இந்த நாளை நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார் என்று மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். திரு இதய ஆண்டவர் பசிலிக்காவுக்கு செல்லுகிறோமே. 30 ஆண்டுகள் குருவாக இருந்தாலும் இந்த திருப்பலி மேடைக்கு வருகின்ற பொழுது நடுக்கத்தோடும் வியர்வை துளிகளோடும் தான் நான் வந்திருக்கிறேன். பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான பொழுது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவனுடைய வார்த்தையை நான் எடுத்துரைக்கு வந்திருக்கிறேன். ஆகவே பசிலிக்காவுக்கு போகிறோமே, எதிர்பார்க்கின்ற இந்த திரு அவைக்கு நாம் இறைவார்த்தை என்ன கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நேற்று தூங்காத இரவாக நான் என்னுடைய இரவை மாற்றி இருக்கிறேன். வார்த்தை வாழ்வாகிட மகிழ்ச்சியூட்டும் மறையுறை மொட்டுக்கள், அருள்வாக்கு அரும்புகள், நம்மாழ்வு, கட்செவி, இளையதளம், வளைதளம் என்ற பகுதிகளெல்லாம் சுற்றி சுடன்று அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த விண்ணேற்று பெருவிழா சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதை 2 நிகழ்வுகள், 2 விவிலிய பிண்டடிகள், 2 வார்த்தை சொல்லாடல், 2 என்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதல் நிகழ்வு நம்மாழ்விலிருந்து எடுக்கப்பட்டது. பிரான்ஸ் தேசத்தில் ஜென்னி வெல்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. எல்லோருக்கும் பெயர் இருக்கிறது, இது என்ன, இது ஒரு பெரிய பெயர் என்று கேட்பீர்கள். 122 வயது வரை வாழ்ந்திருக்கிறாள் இந்த பெண். 122 வயது. இன்றைக்கு பிறந்த 3வது மாதத்திலே பிரைமரி காம்ப்ளெக்ஸ், 13வது வயதிலே நமக்கு சுகர் காம்ப்ளெக்ஸ், 30 வயதிலே நமக்கு முட்டி வலி, 58 வயதிலே நமக்கு ஆபரேஷன், 60 வயதிலே வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் 122 வயது வரை வாழ்ந்திருக்கிற இந்த பெண்மணி சொல்லுகின்ற வார்த்தை என்ன? 122 ஆண்டுகள், கடைசி 12 ஆண்டுகள் அந்த வயோதிக பெண் வீல் சேரில் தான் இருந்தாங்க. அப்ப அவங்களை கேட்கிறாங்க, இந்த 12 ஆண்டுகள் வீல் சேரில் கடைசி 5 ஆண்டுகள் கண்ணும் தெரியவில்லை, காதும் கேட்கவில்லை. நீங்கள் இந்த உலகிற்கு சொல்ல விரும்புவது என்ன? 1997 அவள் மரித்து போயிருக்கிறாள். நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறார், எதற்கும் நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம், எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள், 150 ஆண்டுகள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லியிருக்க அற்புதமான வார்த்தை. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வெள்ளையில விண்ணேற்றம் என்றால் என்ன, விண்ணேற்பு என்றால் என்ன பார்க்க முடியும். 2ற்கு வித்தியாசம் இருக்கிறது. விண்ணேற்றம் ஏறி செல்வது, விண்ணேற்பு எடுத்துக்கொள்வது. விவிலிய பின்னணி என்னவென்று பார்த்தால், எலிசாவும் எலிசேயும் யோர்தான் நதிக்கரையில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தீ தேர், தீ குதிரை, இந்த 2 பேரையும் பிரித்து விடுகிறது. பிரித்து விட்ட பிற்பாடு அந்த இக்கட்டான சூழலில் எலிசா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். விண்ணேற்பு பாரம்பரியம் சொல்லுகிறது, அன்னை கன்னிமரியாள் சீடர்கள் அத்தனை பேரையும் உலகிற்கு எல்லாம் நற்செய்தி அறிவிக்க அனுப்பித்து விட்டு அவள் மரித்து போகிறாள். சீடர்கள் திரும்பி வந்து பார்த்த பொழுது எபேசு நகரத்தில் அன்னை கன்னிமரியாள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அன்னை கன்னிமரியாளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் புதைக்கப்பட்ட இடத்திற்கு சென்று கல்லறையை தோண்டி பார்க்கிறார்கள். அங்கே அந்த பெட்டியில் அவருடைய உடம்பு இல்லை, மாறாக மலர்கள் இருந்தன. ஆக பாரம்பரியம் சொல்லுகிறது, அன்னை கன்னிமரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டால் விண்ணேற்பு. ஆண்டவன் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனிதனுமாக இருந்ததால் விண்ணேற்றம் அடைந்தால் அவரை ஏறி சென்றார். There is a difference between these 2 words, விண்ணேற்பு, விண்ணேற்றம். Man and the world, without being conscious of it, are calling to God. More often than not, the call remains a silent one. The perfect encounter of God with man is nothing but
the divinity and humanity. ஆண்டவருடைய இறைத்தன்மையும் மனித தன்மையும் ஒன்று சேருகின்ற அற்புதமான நிகழ்வு. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம், விண்ணிலிருந்து கடவுள் மண்ணிற்கு வருகிறார், மண்ணிலிருந்து விண்ணேற்றம் அடைகிறார். மண்ணிலிருந்து விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த பொழுது அவர் விண்ணை மறந்து விடவில்லை, மண்ணிலிருந்து விண்ணிற்கு போன பொழுது அவர் மண்ணை மறந்து விடவில்லை. புனித அகுஸ்தீனார் மண்ணிலிருந்து விண்ணேற்றம் போனதற்கு முன்பு விண்ணிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் மண்ணிற்கு வந்தார்? கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பினான். விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்துவிட்டார். ஏன் வந்தார்? எதற்காக? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றவே இந்த உலகிற்கு வந்தார். My food is to do the will of my Father. செய்தாரா? செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையின் விருப்பத்தை 100% விழுக்காடு செய்தார். செய்ததால் தான் இறை தந்தை அவருக்கு உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் பரிசாக கொடுக்கிறார். அவ்வளவுதான். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது மண்ணிலிருந்து விண்ணிற்கு போகிறார். நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று பார்த்தால், லூகாஸ் நற்செய்தி 2 வகையாக சொல்லுகிறார். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த அன்றே ஒலிவ மலையிலிருந்து விண்ணேற்றம் அடைந்தார், விண்ணிற்கு ஏறி சென்றார் என்று. விண்ணிற்கு ஏறி சென்றார், தந்தையிடம் சென்றார், பிரியாவிடை கொடுக்கிறார் என்று. இதே லூக்கா திருத்தூதர் பணியில என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்களுக்கு பிறகுதான் அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்று. சோ கடவுள் விண்ணேற்றம் அடைந்து விட்டார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இது சொல்லுகின்ற பாடம் நமக்கு என்ன? மண்ணுலகம்தான் விண்ணிற்கு சொல்லுகின்ற வழி. இதை 2 விவிலிய பின்னணிகளை பார்த்து உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். விவிலியத்தில் சொல்வார்கள், ஏன் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை வாழாது இருக்கிறீர்கள்? நீங்களும் சென்று என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யுங்கள், உங்களுக்கு உரியதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, இதன் பின்னணியில் தான் தபோர் மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் பெற்ற பொழுது, உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் கூடாரம் அமைப்போம் என்று சொன்ன பொழுது, வாருங்கள், இது கிடையாது, இறங்கி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கீழே அழைத்து வருகிறார். சும்மா இருந்தால் உங்களுக்கு விண்ணகம் கிடைக்காது, அதற்காக உழைக்க வேண்டும். இரண்டாவது வேண்டுகோள், ஆண்டவர் சொன்ன வேண்டுகோள் என்ன? விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னால் இந்த இறைமக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நம்பிக்கை. நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெறுவர். உங்களுக்கு நன்றாக தெரியும், நோவா மீட்கப்பட்டது நம்பிக்கையால். முதுபெரும் தந்தை அபிரகாம் முதிர்ந்த வயதில் மகன் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். மன்னா பொழிந்ததும் நம்பிக்கையினால் தான். செங்கடலை பிளந்ததும் நம்பிக்கையினால் தான். புதிய ஏற்பாட்டில் அன்னை கன்னிமரியாள் இறைவனின் தாயானதும் நம்பிக்கையினால் தான். யோசேப்பு நீதிமானாக இருந்ததும் நம்பிக்கையினால் தான். நம்பிக்கையோடு வாழுங்கள், கடவுள் உங்களுக்கு மீட்பை தருகிறார். இரண்டாவது, உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இறைவா, உன் வார்த்தைகள் என் நெஞ்ச வாசலுக்கு நேச கோலங்கள், விடியாத இரவுகளுக்கு புதிய பூபாலம், சரிகின்ற சமுதாயம் சமநிலை அடைந்திட உன் வார்த்தையில் தான் வாழ்க்கை சூத்திரம் அடங்கி இருக்கிறது என்ற உணர்வோடு விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன், மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன். இறைவா, நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வோடு வாழுகின்ற பொழுது இந்த அற்புதமான விண்ணேற்பு பெருவிழா நம் அனைவருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதற்கான வேண்டிய வரத்தை இந்த திருப்பலில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.